ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து முட்டைப்பாறை மீன் வந்து 2 கிலோ வந்திருக்கு. அப்புறம் வந்து கேரட் பொரியல், அப்புறம் இங்கே வந்து அரைக்கீரை வந்து 2 கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி மிளகு தண்ணி குழம்பு மீனை போட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நார்மலான சைஸில் வெங்காயம் வந்து 3 எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து சின்ன தக்காளியில் 2 எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா. இப்போ நம்ம வந்து வெங்காய தக்காளிலாம் வெட்டிடலாம். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை கொடுத்துக்குங்க. இந்த குழம்பு வந்து அதிகமாக யாருக்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்தவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. குழந்தை பிறந்தவங்களுக்கு நாட்டு பூண்டை வந்து நிறையா உரித்து போட்டு கார கருவாடை இல்லாட்டி கார மீனை போட்டு இந்த குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா தாய்ப்பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நானுமே சாப்பிட்ருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த குழம்பு வந்து குழந்த பிறந்தவங்க தான் சாப்பிடலாமா, நம்ம சாப்பிடக்கூடாதான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம். ஏன் குழந்த பிறந்தவங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னு அவசியம் இல்லை, நம்மளும் சாப்பிடலாம். பூண்டு வந்து நான் வந்து அதிகமாக போட்டு நான் வைக்கல. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பூண்டு வந்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். நல்லா வெந்திருக்குமா குழம்புல, அதை எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 10 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு 5 பல் பூண்டு 6 பல் பூண்டு கூட உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் கூட போட்டுக்கிட்டாலும் உங்கள் இஷ்டம் தான், குறைச்சி போட்டுக்கிட்டாலும் உங்கள் இஷ்டம் தான். இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய் நான் வந்து பால் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக தான் பால் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழம்புல ஊற்றணும் தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இல்லை பால் வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 1 டம்ளர் 1.5 டம்ளர் கணக்காக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. குழம்புல நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி இந்த குழம்பு வைக்கிறதுனால அல்சர் உள்ளவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா இந்த குழம்புல உரப்பு இருக்காது. நம்ம வந்து மிளகுத்தூள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான் சேர்ப்போம், அதனால உரப்பு இருக்காது. கண்டிப்பாக அல்சர் உள்ளவங்க வச்சு சாப்பிடுங்க, சீக்கிரமாக குணமாயிரும். ஒரு மாதத்துக்கு ஒரு 4 வாட்டாச்சும் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நான் வந்து பொரிக்கிறதுக்கு மீன் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்க்குறேன். இப்போ வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்க்குறேன், அப்புறம் தக்காளியும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு பிரட்டி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் வந்து நம்ம வந்து ஸ்பூன் இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக, அதில் வந்து நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனி மல்லி, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ நான் வந்து இந்த மீன் வந்து 1 கிலோ மீனை போட்டாச்சு நான் வந்து இந்த குழம்பு வைக்கிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை போட்டுடலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு.
எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து மீன் வந்து லைட்டாக மேலே தெரியுது பார்த்திங்களா, இது பூரா அந்த குழம்புக்குள்ளே முங்குற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுருங்க. இதில் வந்து உப்பு போதுமான்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே போட்டது பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் உப்பு போட்டுக்குங்க. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ இது 10 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் வெந்துடும். இப்போ மீன்லாம் வெந்துருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம வந்து மல்லிக்கீரை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மிளகு தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் பொரியலுக்கு பார்க்கலாம். கேரட் பொரியலுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடலாம். பல்லாரி வெங்காயத்தில் வந்து நார்மல் சைஸில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுடலாம். வெங்காயம் போட்டு பிரட்டி விட்டது நம்ம வந்து கேரட் போட்டுடலாம். இப்போ இந்த கேரட்டுக்கு நான் வந்து உப்பு போடுறேன். உப்பு வந்து அதிகமாக போடாதீங்க. நம்ம வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் மஞ்சத்தூள் இது கலந்துட்டு நம்ம வந்து தேங்காய் லாஸ்ட்டில் போடுறதுனால உப்பு வந்து கம்மியாக போட்டுக்குங்க. உப்பு கம்மியாக போட்டு நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதி வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அப்பப்போ நீங்கள் வந்து இப்படி பிரட்டி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வருது. அவ்வளோதான். தண்ணிலாம் வற்றி கேரட்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 3 கீத்து தேங்காய் நான் வந்து மிக்சியில் லைட்டாக குறைன்னு நான் வந்து அரைச்சி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனுக்கு வந்து மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மல்லிக்கீரை வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுக்கலாம். தண்ணி வேணால் நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எல்லா மீன்லேயும் இந்த வயிற்று பக்கத்துலாம் நல்லா மசாலா வந்து போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அரைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7 மிளகாய், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம பல்லாரி வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 6-7 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம கீரையை வந்து கழுவி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 கட்டு கீரைனால அந்த சட்டி பூரா ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு.
இப்போ வந்து இதை வந்து பெரட்ட முடியாததுனால இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து மூடி போட்டுடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், கொஞ்சம் வதங்கிருச்சா. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா கீழே உள்ள வெங்காயம்லாம் மேலே வர அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க. வெந்துருச்சுன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் வந்து தண்டை வந்து லைட்டாக அப்படி கையில் எடுத்து லைட்டாக அப்படி அமைக்கி பாருங்கள். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 3-4 கீத்து கணக்காக நான் வந்து தேங்காய் வந்து இதில் அதிகமாக போடுறது எனக்கு பிடிக்கும் கீரையில். அதனால ஒரு 4 கீத்து தேங்காய் நான் வந்து மிக்சியில் குறைன்னு அரைச்சி நான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து மீன் பொரிக்கிறது எப்படி பொரிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த மீனை பெரட்டி விட்டுறலாம். இப்போ எல்லா மீனும் இதே மாதிரி பெரட்டி விட்டுருங்க. மறுபடியும் எல்லா மீனும் நான் வந்து பெரட்டி விட்டுக்கிறேன். இப்போ 2 சைடு மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துடலாம். சூப்பரான நம்ம வீட்டு சமையல் ரெடி. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.